रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् गुरुभ्यो नमः. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு இதுவுமே மருத்துவ ஜோதிடம் சம்மந்தமானது தான். மருத்துவ ஜோதிடம் அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நடுவில் மருத்துவ ஜோதிடம் நிறைய பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நுணுக்கமாக நிறைய சொல்லலாம். நடுவில் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு எதையும் சொல்கிறேன். நான் இது ஸ்லைட் நம்பர் 30 செவ்வாய் ப்ளஸ் கேது, இதை வச்சு பாயிண்ட்டு. செவ்வாய்ங்கிறது சிவப்பு அணுக்கள். ஆக்சுவலாக செவ்வாய் தான் ஒரு ஆண் கிரகம், மேஸ்குலைன் பிளானட்டு செவ்வாய். ஓகே, செவ்வாய் நிறையா சொல்லலாம். மேஸ்குலைன் பிளானட்டு செவ்வாய் தான். அப்புறம் இரத்த அணுக்கள் செவ்வாய் தான். ஆண்ட்ரோஜன், இந்த மேல் ஹார்மோன், லேடிஸ்க்குன்னா அது ஈஸ்ட்ரோஜன், மேல் அப்படின்னா ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன் செக்ரேஷனுக்கு, ஆண்ட்ரோஜன் சுரக்கிறதுக்கு காரணம் செவ்வாய் தான். இது கேது இதோட சேரும்போது இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை கேது தடக்கு பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜன் செக்ரேஷனை தடை பண்ணுது. அந்த சிவப்பு அணுக்களில் தடை பண்ணுது. ஸோ ஆர்பிசி எஃபெக்ட் ஆகும். ஹீமோகுளோபின் குறையும். ஹீமோகுளோபின் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. கூடையே செவ்வாய் சேர்ந்தா, இது சூரியன் சேர்ந்தா, சனி சேர்ந்தா, சனி பார்வை இருந்ததுன்னா இந்த லாங் போன்னு சொல்கிறோம், நீளமான போன், அது இந்த தொடப்பகுதி, இது மாதிரி லாங் போன், அந்த போன் மேரோவில், அந்த இந்த லாங் போனுக்கு உள்ளே தான் ஆர்பிசி ஃபார்ம் ஆகுது. ரெட் பிளட் கார்பசூல்ஸ் ஃபார்ம் ஆகிறது இந்த லாங் போனில் தான். அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல B12 சேரணும், இந்த இடத்துல விட்டமின்ஸ் சேரணும், ஒன்றா இருக்குது. அயன், இந்த இடத்துல அயன் சேரணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒன்றா சேர்ந்து நார்மோபிளாஸ்ட்டு, மெக்லோபிளாஸ்ட்டு இப்படி ஒன்றா இருக்கும். ஸோ ஃபைனலாக ஆர்பிசியாக வரும். அது உருவாகிறது இந்த லாங் போனில். அந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுத்து ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷனில் தடை கொடுத்து, ஸோ ரொம்ப ரேராக இந்த லுக்கேமியா கேஸ்ன்னு எடுத்து பார்த்தா அதில் மோஸ்ட்லி லுக்கேமியா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் செவ்வாய் கேது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதாவது டபிள்யூபிசி ஜாஸ்தியாக ஆர்பிசி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் கேது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஜென்ரலாக செவ்வாய் கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்ட்ரோஜனை தடை பண்ணுது. ஆண்ட்ரோஜன் தான் ஒருத்தனை ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக ஒரு மெச்சோவாக காமிக்கிறது செவ்வாய் தான். அதோட கேது சேரும்போது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும், ஜாதகத்தில் செவ்வாய் கேது மிக நெருக்கமாக இணைந்து இருந்து இதில் கேது செவ்வாய் நோக்கி வந்தால் அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம். கேது செவ்வாயை நோக்கி வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு தூரத்துலேருந்து வருதோ ப்ராப்ளம் கம்மி. இப்போ உதாரணத்துக்கு மகரத்தில் செவ்வாய் ஒரு 10 டிகிரி வச்சுக்கோங்க. கேது மகரத்தில் ஒரு 28 டிகிரி, கொஞ்சம் கம்மி. இதில் இருந்தாலும் இந்த கேது செவ்வாயை நோக்கி தான் வருது, கோச்சாரத்தில் தொந்தரவு பண்ணும். இதுவே செவ்வாய் 10 டிகிரி, கேது 13 டிகிரி வச்சுக்கோங்க. இந்த கேது 3 டிகிரி நெருக்கமாக செவ்வாயை நெருங்குது. செவ்வாய் கேது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ நேற்றுக்கு பார்த்த ஜாதகம் கூட பார்த்தீங்கன்னா துலாமில் செவ்வாய் கேது கேது செவ்வாயை நோக்கி இருக்குது, 1.5-2 டிகிரி நெருக்கமாக இருக்குது. இது மாதிரி நிறைய ஜாதகம் சொல்லலாம், உதாரண ஜாதகங்கள் நிறையா சொல்லலாம். செவ்வாயை நோக்கி கேது இருக்கும்போது செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்படுது. செவ்வாயை தாண்டி கேது இருந்ததுன்னா பாதிப்பு கம்மி.
இப்போ இந்த இடத்து செவ்வாயை நோக்கி கேது இருக்கும்போது நீங்கள் ஒரு 100% சொன்னீங்கன்னா, செவ்வாயை தாண்டி கேது இருந்தால் ஒரு எந்த அளவுக்கு தூரமாக கேது தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கம்மி. கேது செவ்வாயை விட்டு ஒரு 13 டிகிரி தள்ளி போயிடுச்சு. ஒரு நட்சத்திர பாதம் 13 டிகிரி, 4 பாதம் 13.2 தாண்டிடுச்சு அப்படின்னா பாதிப்பு ரொம்ப கம்மி. ஒரு 3 டிகிரி தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னா இங்கேயும் பாதிப்பு உண்டு. ஆனால் செவ்வாயை நோக்கி கேது இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஓகே, என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்ட்ரோஜன் உற்பத்தியை கம்மி பண்ணும். அவர் ஆள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக நல்லா இருப்பார். குரல் பார்த்தா ஃபெமினைன் வாய்ஸாக இருக்கும். கீச்சு குரலில் பேசுவார். அவர் பேசுகிறதே ஒரு லேடிஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்று வாய்ஸை ஆல்ட்ரு பண்ணும், இல்லை நடவோட பாவனையில் ஆல்ட்ரு பண்ணும். நடையே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ட்விஸ்ட் பண்ணி அவர் ஸ்டைலுன்னு நினச்சிக்கலாம். பட் அது ஏதோ ஒன்று சம்திங் கொஞ்சம் நடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அல்லது ஜென்ரலாக ஆண்ட்ரோஜன் அதாவது ஒரு மச்சோவாக இருந்து அவர் என்னென்ன பண்ணணுமோ இது எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப பெரிய ஒரு தடையை கொடுக்கும். இதில் ஒன்று இதில் இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு, இது அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ரெண்டுமே பார்த்ததுனால சொல்கிறேன். நான் இது ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் நிறைய ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள் இருக்குது. ஓவராக இருக்கிறதும் நிறைய ஜாதகங்கள் இருக்குது. இதர் இந்த எண்டு இல்லாட்டி இந்த எண்டு எக்ஸ்ட்ரீமாக அப்படி தான் கொடுக்கும். அது கேது செவ்வாயை தாண்டி போகும்போது இந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பெரிய லெவலில் பாதிக்கிறது இல்லை. செவ்வாயை நோக்கி வரும்போது அந்த ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. இரத்த குறைபாடு இருக்கும். ஆண்ட்ரோஜன் குறைபாட்டினால் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு, இனப்பெருக்க குறைபாடு, இல்லறத்தில் ஈடுபாடு இல்லை போன்றன இருக்கும். இதெல்லாம் சொல்லலாம். பெண்களுக்கு அப்படின்னா கருப்பையில் குறைபாடு இருக்கும். இப்போ இதே செவ்வாய்க்கு ஏதோ ஃபீமேல் சார்ட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் கட்டி வந்துருச்சு. அந்த கட்டி கேன்சர் கட்டி மாதிரி வந்துருச்சு. அது ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்துருச்சு. இது துலாமில் 7ஆம் இடம்ங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். 8ஆம் இடம் வந்து ஜெனிட்டல்ஸ், அது வேற. 7ஆம் இடம்ங்கிறது அது சம்மந்தமாக ஜென்ஸ் அப்படின்னா டெஸ்டிஸ் இதெல்லாம் சொல்லலாம். லேடிஸ்னால் வந்து ஓவரிஸ்ன்னு சொல்லலாம். அதில் செவ்வாய்க்கு அது அங்கே இருக்கும்போது இந்த உறுப்பில் ப்ராப்ளம் வருது. ரெண்டுக்குமே ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே இந்த துலாமில் இருக்கிற செவ்வாய்க்கு எதுங்கிறது கிட்னியையும் சொல்லலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இதை சொல்லலாம். எந்த ராசி அது எந்த உறுப்பு அஃபெக்ட் ஆகுது, இந்த செவ்வாய்க்கு எதுனால எது எக்ஸாக்டாக அஃபெக்ட் ஆகுது அதை கொஞ்சம் ரொம்ப துல்லியமாக கிளியராகவே சொல்லலாம். செவ்வாய்க்கு எது இணைவு நெருக்கத்தையும் இருக்கும் வீட்டையும் பார்த்து கணித்து சொல்ல வேண்டும். இதுதான். செவ்வாய்க்கு ஏதோ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து நான் திரும்பி சொல்கிறேன், ஒன்று டோட்டல் டிஸ்இன்ட்ரெஸ்ட், இது ஒன்று இந்த எண்டு, இல்லை எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் இந்த எண்டு. அந்த எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது நிறைய பேர்கிட்ட பார்த்தது இன்னொன்று என்னென்னா ஒரு பெர்வர்டட் இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் அதுதான் வந்து செவ்வாய்க்கு ஏது அது கொடுக்குதான்னா கண்டிப்பாக கொடுக்குது. ஓகே, இன்னுமே இந்த செவ்வாய்க்கு ஏது பற்றி இன்னும் நிறைய எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறத வச்சு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அது நீச்சமாக இருக்குது, உச்சமாக இருக்குது, எப்படியா இருந்தாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அனாவசிய தேவையில்லாத பயத்தை கொடுக்குது ஜாதகருக்கு. இது ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக அப்படிலாம் சொல்ல முடியாது. வெளியில் வேணால் அவர் பார்வைக்கு ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம், உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அவருடைய செவ்வாயை நோக்கி கேது வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைட்லாம் கூட இதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு செவ்வாய் திக்பலமாக இருந்தால் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அதே செவ்வாய் திக்பலமாக இருக்கும்போது ப்ரொடெக்ட் பண்ண அது வேறு விஷயம். திக்பலம் இல்லை, 6-8 பண்டெல்லாம் மறையுது அல்லது நீச்சமாகிடுச்சு, கூட கேதுவும்
செவ்வாயை நோக்கி வருது, கண்டிப்பாக கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். அவரே ரொம்ப பயந்து நடுங்கிற மாதிரி தான் இருப்பார், எல்லாத்துக்கும் பயப்படுவார். பிரச்சனைன்னா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பார் அவர். இதுதான் வந்து செவ்வாய்க்கேது. ஓகே, பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து திருமணத்தெல்லாம் தடை பண்ணாது, எந்த விதத்துலேயும் திருமணத்தை தடை பண்ணாது, எந்த விதத்துலேயும் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, நமக்கு அமைஞ்சவர் சரியில்லையோ அப்படின்னு ஒரு பயத்தை, ஒரு ஒரிசை, ஒரு கவலையை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்காமையே இருக்கும். பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது இருந்து இவங்களுக்கு திருமணம் நடந்ததுன்னா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக சூப்பரான ஒரு கணவர் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே தான் இருக்கும் ஒன்று. இதே மாதிரி இந்த செவ்வாய்க்கேது, நான் ஆண்ட்ரோஜன் குறைபாடுன்னு சொன்னேன் நான், இது இப்படியே உல்ட்டாவா பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தது, செவ்வாய்க்கேது இருந்ததுன்னா குரலே கொஞ்சம் ஏமாறாத மாதிரி தான் இருக்கும், போல்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 லேடிஸ் இருக்கிற இடத்துல இவங்க தான் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு ஒரு அசாத்திய துணிவு இருக்கும். ஜென்ஸுக்கு எதெல்லாம் வீக்குன்னு சொல்லணும், இதெல்லாம் அப்படியே உல்ட்டாவாக இங்கே மாறி இருக்கும். இது வந்து செவ்வாய்க்கேது. அதே மாதிரி ப்ரொடெக்டிவ் ஆர்கன்னா இந்த செஸ்ட் போன், அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்கன். இந்த ஐ லிட்டு, இந்த ஐப்ரோ சொல்லலாம், ஐ லிட்டு, இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு உறுப்பு. அதில் கண்டிப்பாக ஒரு கோளாறு இருக்கும், நிச்சயமாக ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும், கோளாறு இருக்கும். அதே மாதிரி பல்லில் வந்து பூச்சி பல் இருக்கிறதுக்கு, பல் உடையிறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். அது ஜென்ஸு லேடிஸ் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கூட சொல்லலாம். கொஞ்சம் பல்லே கொஞ்சம் எராட்டிக்காக இருக்கிறது, முன்ன பின்ன இருக்கிறது, அந்த ட்ராகுலர் டீத்தும்பாங்க, வேம்பயர் டீத்தும்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து செவ்வாய்க்கேது பெண்கள் ஜாதகத்தில். ஆண்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் இந்த பூச்சி பல் இருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் அதிகம். இந்த செவ்வாய்க்கேது கண்டிப்பாக பிரித்து தான் பார்க்கணும், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. ஆண்களுக்கு சொன்ன எல்லாமே பெண்களுக்கு அப்படியே உல்ட்டாவாக மாறும். ஆண்களுக்கு ஒரு ஃபெமினைன் வாய்ஸை கொடுத்ததுன்னா பெண்களுக்கு இது அப்படியே ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஆண் குரலில் கொடுக்கும். அல்லது நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு பெண் குரல் இருந்தாலும் ஈஸியாக அவங்க ஆண் குரலில் பாடுறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை, சில பேர் நிறைய பேர் இந்த டிவி ஷோலேயே பார்க்குறோம், ஃபீமேல் தான் பட் மேல் வாய்ஸில் பாடுவாங்க. அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாய்க்கேது இருக்கும். ஆண்களுக்கும் இதே தான், ஆண்கள் வந்து பெண்குரலில் பாடுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. இதுதான் வந்து, ஏன்னா இந்த வாய்ஸ் ஆல்ட்ரு பண்ணுறது, ஒரு தேவையில்லை, ஆண்களாக இருந்தால் தேவையில்லாத பயத்தை கொடுக்கறது, பெண்களாக இருந்தால் ஒரு அசாத்திய துணிவை கொடுக்கறது, முன்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். இன்னொன்று வந்து செவ்வாய்க்கேது ஆண்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4-5 லேடிஸோடு அவர் சேர்ந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, இவரும் பேசுகிறாரு அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் தூரத்தில் திரும்பி நின்று பார்த்தீங்கன்னா எது ஜென்ஸ் பேசுகிறாங்க எது லேடிஸ் பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா இவருடைய வாய்ஸ் அவங்களோட கலந்து கிட்டத்தட்ட எல்லா லேடிஸ் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். அவருமே அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் அந்த லேடிஸோடைய ஸ்டைல்லையே ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு செவ்வாய் பாதிக்கப்படாத ஒருத்தர் பேசினாருன்னா அவர் பேசும்போது தனியாக தெரியும். லேடிஸோட பேசும்போது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பேசும்போது நீங்கள் திரும்பி நின்று கேட்டிங்கன்னா வித்தியாசமே தெரியாது, எல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கேது இருக்கிறவங்ககிட்ட லேடிஸ் எந்த தயக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுவாங்க, ஏதோ நம்மளில் ஒருத்தருங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. இவருக்குமே கொஞ்சம், அதாவது தான் சொன்னேன் நான், செக்ஷுவல் விஷயத்தில் ஒன்று இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டுன்னு, இந்த எண்டு ஓவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவராக இருந்தால் இவருமே ரொம்ப வலிஞ்சு சொல்லுகிற மாதிரி இவருமே அந்த பக்கம் ஃப்ரீயாக மிங்கிள் ஆகி
லேடிஸோட ரொம்ப ஃப்ரீயாக தான் பேசுவார். இது எல்லாமே செவ்வாய் கேது. ஆண்ட்ரோஜன் அஃபெக்ட் ஆகுதா? எஸ், ஆண்ட்ரோஜன் அஃபெக்ட் ஆகும். ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். 1, அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உண்டு. 2, 3வது ரத்தம், இந்த ஆர்பிசி அஃபெக்ட் ஆகும். 3, செவ்வாய் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பர்டிகுலராக பல்லு, போன்ஸு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் போன்ஸில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேது, ராகு கேதுனாலே இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட்டில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். ரெகுலராக லேப் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செவ்வாய் கேது. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். நம்ம இப்போ மெடிக்கல்ங்கிறதுனால நான் இதை மாத்திரமே பேசிகிட்டு இருக்கேன். இது தாண்டி இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சொல்லலாம், டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் உண்டு, இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, செவ்வாய் கேது இதை பற்றி நம்ம ஜென்ஸு லேடிஸும் தனித்தனியாக பேசியிருக்கோம். ஓகே, ஜென்ஸுக்கு எதெல்லாம் பாதிப்போ லேடிஸுக்கு இது அப்படியே மாறி அதுவுமே ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். ஒரு பெண்கிட்ட அந்த ஒரு ஃபெமினைன் இது குறைஞ்சி ஒரு மச்சோ மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆமாம், அவங்களே கொஞ்சம் மேல் மாதிரி பாய் கட் பண்ணி 2 வீலர் ஸ்டைலில் அப்படியே நான் சொல்கிறது வந்து 2 வீலர் வந்து பைக்கே சொல்கிறேன் நான், கேர் வெஹிக்கிள் ஓட்டுறது, இதெல்லாமே செவ்வாய் கேதுவனுடைய வேலைகள் தான் இது. ஓகே, ரைட். உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நம்ம மேற்கொண்டு நிறையா பேசலாம். தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.